அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற இடம் கோடிலிங்க தபோவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுருளி அருவிக்கு போகிற வழியில் ஒரு ஒரு 1/4 கிலோமீட்டர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய புதர் நிறைந்த வன்னி காடாகத்தே அது இருந்தது இந்த இடம். அப்போ மூலவர் சுயம்புவா இங்கே தோன்றாரு. அது எப்படின்னா, ஒரு பக்தை ஒருத்தருடைய கனவுல போய் நான் இந்த இடத்துல இருக்கிறேன் என்ன வழிபடுங்கன்னு சொல்லி மூலவர் பக்தருடைய கனவுல வர்றாரு. அந்த அம்மா இந்த பகுதிகளில் ஆரம்ப கட்டத்தில் ஒரு சொற்பமான சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டு இருந்தாங்க. அதுக்கு பின் பார்த்தீங்கன்னா நிறைய சிவபக்தர்கள் இந்த இடத்துல அவர்களுடைய பங்குக்காக இப்போ ஒரு முறை வழிபட வரும்போது ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வைக்கிறாங்க. இதனால் என்னன்னா அவங்களுக்கான நன்மைகள் நிறைய நடக்குது என்பது பொதுவான கருத்தாக இந்த பகுதியில் இருக்குது. அந்த சிவபக்தியான அந்த அம்மா தன்னுடைய மகனுடைய ஒரு சிறிய பொருட்செலவில் இந்த பகுதியை சிவலிங்கங்கள் உள்ள பகுதியை விரிவுபடுத்துகிறாங்க. அவங்களுடைய முயற்சியில் நிறைய சிவலிங்கங்கள் வருகிறது. பொதுமக்களும் நிறைய பக்த கோடிகள் இந்த பக்கம் வர்றாங்க. இந்த கோடிலிங்க தபோவனத்துடைய இலக்கு என்னன்னா, 1 கோடி சிவலிங்கத்தை இந்த பகுதியில் கொண்டு வரதா ஒரு இலக்குவாக வச்சுருக்காங்க. இப்போ தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துக்கு மேலே தோராயமாக 1,50,000க்கு மேற்பட்ட சிவலிங்கங்கள் இந்த கோயிலில் இருக்குது. பொதுமக்கள் நிறையா போகிறாங்க. அதே போல் சிவபக்தர்கள் இங்கே நிறைய வரணும். அவங்களுடைய பங்களிப்பாக கோடிலிங்கம் என்ற இலக்கை எட்டும் வகையில் அவங்களும் தன்னுடைய பங்களிப்பை சிவலிங்கத்தை இந்த பகுதியில் கொண்டு வைக்கணும் என்றதை ஒரு செய்தியாக இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.